ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெஸ்ஸியின் குறிப்புகள். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசை சேமிக்கிறதுக்கு ஒரு சில ப்ராக்டிக்கலான விஷயங்களையும் நம்ம பண்ணணும். அப்போ தான் நம்மளால் காசு சேமிக்க முடியும். நான் நிறைய மணி சேவிங் டிப்ஸ், கோல்டு சேவிங் டிப்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன். மணி ரிலேட்டட் பிளேலிஸ்ட்டில் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். கோல்டு சேவிங்ஸ் பிளேலிஸ்ட்டே இருக்கும். மாதிரி ஒரு விஷயங்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கே ஒரு ஆர்வம் வரும். நம்மளும் காசை சேமிக்கலாம் அப்படின்னு. நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே காசு சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணும். அப்போ தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுங்கள். இந்த சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஸோ எப்பயும் போல் நம்ம கோட்டோட இந்த வீடியோவை ஆரம்பிக்கலாம். ஸோ இன்றைக்கி என்ன கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிச் பீப்புள் ஸ்டே ரிச் பை லிவிங் லைக் தே ஆர் ப்ரோக். ப்ரோக் பீப்புள் ஸ்டே ப்ரோக் பை லிவிங் லைக் தே ஆர் ரிச். இதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பணக்காரங்களை பார்த்தீங்கன்னா, அவங்க பணக்காரங்கன்னு தெரியவே தெரியாது. நீங்கள் சாதாரணமாக அவங்க பார்க்கும்போது ஒரு பழைய ஒரு டிஷர்ட்டு, ஒரு பழைய ஒரு ஜீன்ஸ் போடுற மாதிரி இருக்கும். இல்லைனா ஒரு நார்மலான ஒரு சாரீ இருப்பாங்க, இல்லைனா ஒரு சுடிதார் போட்டிருப்பாங்க. நகைகள் எதுவுமே இருக்காது. அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கோடீஸ்வரங்க, அவங்க கிட்ட நிறைய பணம் இருக்குன்ற மாதிரி நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் இந்த ஒன்றுமே இல்லாமல் இருப்பாங்க. அப்படின்னா கொஞ்சம் அவங்கக்கிட்ட பணம் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க இந்த பணக்காரங்களை விட அதிகமான பணம் இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ட்ரெஸ்ஸுங்களை சூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நகைகளை போட்டுக்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன நினைப்போம், ஓ இவங்க ரொம்ப பணக்காரங்களை போகிற அப்படின்னு நினச்சிட்டு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய ஆடம்பர செலவுக்கு பணக்காரங்களாக காட்டிக்கணும் அப்படின்றதுக்காக வாழ்கிறதுனால அவங்க கடைசி வரைக்கும் அவங்க கடன்லே போய் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு பெரிய ஒரு கார் லோனை போட்டு ஒரு கார் வாங்கி அந்த கார் கடனே கட்டிகிட்டு இருப்பாங்க. ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டை கொடுத்து லோன் போட்டு ஒரு வீடு வாங்கியிருப்பாங்க. அவங்க ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் அந்த வீட்டுக்கான அந்த லோனை கட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருப்போம், ஓ அவங்க கிட்ட தான் 1 கோடி ரூபாய்க்கான வீடு இருக்குதே அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அந்த 1 கோடி ரூபாய் வீடு வாங்கினதுக்கு எவ்வளவு அவங்க இஎம்ஐ மாதம் மாதம் கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த காசு வேறு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் பணக்காரங்களை ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆனால் பணக்காரங்க என்ன பண்ணுவாங்க, இவ்வளவு பெரிய கார் நம்மளுக்கு தேவையா அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்க அவங்களோடனால எவ்வளவு வேணால் அஃபோர்டு பண்ண முடியும். ஆனாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அவ்வளவு எது தேவையோ அதுக்கு மட்டும் அவங்க செலவு பண்ணிட்டு வெளியில் பணக்காரங்களாக காட்டிக்கவே மாட்டாங்க. அதனால தான் அவங்க பணக்காரங்களாக இருக்காங்க. ஏன்னா அவங்க தேவையில்லாத விஷயத்துக்கு செலவு பண்ணுறதில்ல. ஸோ நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னா, பணக்காரங்களாக காட்டிக்காமல் அந்த காசை நம்ம சேமித்து இன்வெஸ்ட் பண்ணி நம்ம பணக்காரங்களாக ஆகிறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணணும். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு மெத்தட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 days ரூல் அப்படின்றத நம்ம ஃபாலோ பண்ணலாம். நான் ஏற்கனவே நோ ஸ்பெண்டிங் டே அதை பற்றிலாம் சொல்லியிருப்பேன். இப்போ 15 நாள் என்னது ரூல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இப்போ பில்லியன் டே சேல் அந்த மாதிரிலாம் நிறைய போடுவாங்க. இவ்வளவு ஆஃபர் வருது அப்படின்னு வாங்குங்கன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த பொருள் வேணுமா, உங்களுக்கு ஆசையாக இருக்கா, அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. இல்லைனா ஆன்லைனில் வாங்குறீங்க அப்படின்னா ஆட் பண்ணி வைங்க. 15 நாள் வெயிட் பண்ணுங்கள். அந்த 15 நாள் வரைக்கும் உங்களுக்கு அதை வாங்கணும்னு டெய்லி உங்களுக்கு தோணிக்கிட்டே இருந்தது அப்படின்னா 16வது நாள் போய் அதை வாங்குங்க. அப்படி இல்லை 15 நாள் முடிஞ்சதுக்கப்புறமா அது மேலே இருக்கிற அந்த ஆர்வம் குறைஞ்சிடுச்சு அப்படின்னா அந்த பொருளை வாங்காதீங்க. ஏன்னா இவ்வளவு நாள் நம்மளுக்கு அது தேவைப்படலை, இனிமேலும் அது தேவைப்படாது அப்படின்றது அர்த்தம். ஸோ இந்த 15 days ரூல் தான் ஃபஸ்ட்டு மெத்தட். ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை திங்ஸ் விச் யூ கேன் அஃபோர்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு கிரேஸ் இருக்கும். எனக்கு ஒரு வாட்ச் வாங்கணும், ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும்னு. அதே டைம் தான் காட்டப்போகுது எந்த வாட்சாக இருந்தாலும். உங்களுக்கு அதை நான் அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படின்றத ஃபஸ்ட்டு யோசிக்கணும். உங்களுடைய வருமானம் எவ்வளவு இருக்குது, அதுக்குள்ளே உங்களால் வாங்க முடியுமா? அப்படி நீங்கள் அந்த பொருளை வாங்குனீங்க அப்படின்னா அதை கட்டுறதுக்கு எவ்வளவு மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சம்பளம் பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாய் ஒரு பெண்ணுடைய சம்பளம். அவங்க ஒரு 1,00,000 ரூபாய்க்கான ஒரு ஐஃபோனை அவங்க வாங்கியிருக்காங்க. அதுக்கு இஎம்ஐ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மாதம் 10,000 ரூபாய் கட்டுறாங்க.
அப்போது அந்த 10,000 ரூபாய் வந்து இஎம்ஐக்குன்னு போயிடுது. அவங்க என்ன வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, 10 மாசத்துல என்னுடைய இஎம்ஐ முடிஞ்சிரும். இல்லைனா 12 மாசத்துல என்னுடைய இஎம்ஐ முடிஞ்சிரும். என்கிட்ட வந்து அந்த ஃபோனும் இருக்குது. ஆனா, அந்த 15,000 ரூபாய்க்குள்ள அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்களுடைய குடும்பத்த நடத்துட்டாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க யோசிக்க மறந்துட்டாங்க. இதே இது அந்த ஐஃபோன் செய்ற வேலைகளே வந்து மற்ற ஃபோனுகளும் வந்து செய்யும். இப்போ ஐஃபோனை கீழே போட்டு உடச்சிட்டிங்கன்னா என்ன பண்ண முடியும்? எதுவுமே வந்து பண்ண முடியாது. இப்போ நிறைய வந்து ஜோக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. கிட்னி விற்றா தான் வந்து ஐஃபோன் வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ உங்களுக்கு எது வந்து உங்களுடைய வருமானத்துக்குள்ளே இருக்குதோ அதை மட்டும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த விஷயங்களை மட்டும் வந்து வாங்குங்க. நம்மளுடைய தகுதிக்கு மீறி நம்ம வந்து போய் வாங்கும்போது தான் நம்ம வந்து கடனில் போய் வந்து மாட்டுறோம். அதுதான் சொல்லுவாங்களா, அகல கால் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் வந்து உங்களுடைய அந்த கோடை நீங்கள் என்றைக்குமே வந்து தாண்டக்கூடாது. அப்படி நீங்கள் தாண்டி போனீங்கன்னா கடன்ல இருந்து வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் கெட் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை அதர்ஸ். இதெல்லாம் வந்து மற்றவங்கள பார்த்து நம்ம நிறைய வந்து அந்த மாதிரி பண்ணுவோம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்போ நீங்கள் ஒரு சீரியல் பார்க்குறீங்க. அந்த சீரியலில் ஒருத்தங்க வந்து ஒரு புடவை கட்டிட்டு வராங்க. அந்த புடவை தான் எனக்கும் வேணும். அவங்க போட்டிருக்கிற மாதிரி கம்மல் தான் எனக்கும் வேணும்னு சொல்லிட்டு போய் கடைக்கடையாக போய் அலைஞ்சு தேடி வந்து வாங்குறோம். நம்மளுக்கு அந்த புடவை தேவையா அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு யோசிங்க. அவங்க கட்டுறாங்க, இவங்க போட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நீங்களும் போய் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு காசு நஷ்டமாக தான் ஆகும். என்றைக்குமே நீங்கள் வந்து காசு சேர்த்து வைக்கவே முடியாது. என் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து சைக்கிள் வாங்கிட்டாங்க அவங்க குழந்தைக்கு. அதனால் என் குழந்தைக்கும் வந்து நான் சைக்கிள் வாங்க போகிறேன் அப்படின்னா, அவங்க ஒரு 10,000 ரூபாய்க்கு சைக்கிள் வாங்கினாங்கன்னா, நீங்கள் வந்து யோசிச்சு பார்க்கணும். நம்மளும் வந்து அந்த நிலமையில இருக்கிறோமா? அவங்க 10,000 ரூபாய் கொடுத்து அவங்க வாங்கியிருக்காங்கன்னா, அவங்க நாளைக்கு கடனில் போய் மாட்டினாலும் அது அவங்களுடைய செலவு கணக்கில் போயிடும். அவங்க எப்படி சமாளிக்கிறாங்களோ அது அவங்களுடைய இஷ்டம். ஆனால் நீங்களும் அதே மாதிரி பார்த்துட்டு, நானும் என் குழந்தைக்கு நான் 10,000 ரூபாய் தான் வந்து சைக்கிளுக்கு வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு நீங்களும் போய் வாங்குனீங்கன்னா, அப்போ உங்களுக்கு தானே நஷ்டம். நீங்கள் காசு சேர்த்து வைக்கலன்னா உங்களுடைய குடும்பத்துக்கு தான் நஷ்டம். அவங்களுடைய குடும்பத்துக்கு வந்து நஷ்டம் கிடையாது. எல்லாருமே வந்து கைகொட்டி தான் சிரிக்க போகிறாங்க. ஸோ என்றைக்குமே மற்றவங்க கிட்ட இருக்குது. மற்றவங்களை பார்த்து எந்த பொருளையுமே நம்ம வந்து வாங்கக்கூடாது. நம்மளுக்கு அது தேவையா, அத்தியாவசியமா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு தான் நம்ம வந்து வாங்கணும். அடுத்த முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அவாய்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். நம்ம நிறைய பொருட்கள் வாங்குறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி விளம்பரங்கள் தான். எங்கே போனாலும் விளம்பரம். நீங்கள் இன்ஸ்டாகிராம் போனாலும் வந்து விளம்பரம் தான். ஃபேஸ்புக் போனாலும் விளம்பரம் வரும். எந்த இடத்துல நீங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணிங்கன்னா கூட விளம்பரம். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஆன்லைன் வெப்சைட்டில் இல்லைனா ஒரு ஆப்பில் நீங்கள் போய் வாங்குறீங்க. ஏதோ ஒரு பொருள் சும்மா பார்த்தீங்க அப்படின்னாலும் அது வந்து ஞாபகம் வச்சுக்கும். நீங்கள் இந்த பொருளை மாதிரி தேடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக அட்வர்டைஸ்மெண்ட்ஸை வந்து ஜெனரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால தான் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நிறைய வரும். அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு என்ன தோணும்? அந்த பொருளை வாங்கணும் அப்படின்னு தூண்டுறதுக்காக தான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாமே. அப்போ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்க்குறது வந்து தப்பு கிடையாது. ஆனால் அது தூண்டும் போது உண்மையிலேயே நம்மளுக்கு இது தேவையா, நம்மளுக்கு இந்த பொருள் வேணுமா, பரவாயில்ல இந்த சுடிதார் வந்து நம்மளுடைய பர்த்டேக்கு எடுத்துக்கலாம், இல்லைனா இன்னும் கொஞ்ச நாள் நம்மக்கிட்ட தான் இன்னும் கிழியாமல் ட்ரெஸ்ஸஸ் நிறையா இருக்குதே, நம்மளுக்கு தேவையானப்போ வாங்கிக்கிறலாம், இந்த பொருள் நம்மளுக்கு இப்போ தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை தள்ளி போட நம்ம கற்றுக்கிறணும். நம்ம ஆசைப்பட்டுக்கிட்டு ஒரு இம்பல்சிவாக இருந்துக்கிட்டு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்கணுன்னா காசு வந்து நம்மளுக்கு நஷ்டமாக தான் போகும். அப்படி நீங்கள் வந்து பொருட்களை வாங்கணும் அப்படின்னா இன்காக்னிட்டோ மோடில் போய் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் வராது. ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இப்போ சாப்பிட்ற பொருள் கூட உங்களுக்கு அதை பார்த்தோன்னே உங்களுக்கு சாப்பிட்ணுன்னு தோணும். உடனே போய் ஆர்டர் பண்ணுவீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் பார்த்தாலும் உங்களை நீங்கள் கட்டுப்படுத்த கற்றுக்கோங்க. அப்படி இல்லைனா வந்து நீங்கள் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸை அவாய்ட் பண்ண கற்றுக்கோங்க. நிறைய காசு இதிலேருந்தே வந்து நம்ம மிச்சம் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸ் யுவர் ஷாப்பிங் பட்ஜெட். இப்போ நிறைய பேர் வந்து இந்த ஷாப்பிங் பட்ஜெட்டை போடுறதே கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு கிரெடிட் கார்டோ ஒரு டெபிட் கார்டோ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போயிடுறோம். அங்கே காசு வந்து அளவுக்கு மீறி இப்போ நான் 2,000 ரூபாய் தான் என்னுடைய பட்ஜெட்டு, அதுக்குள்ளே தான் நான் பொருட்கள் வாங்க போகிறேன்னா அந்த 2,000 ரூபாய்க்குள்ளே தான் நீங்கள் வந்து வாங்கணும். 2,100 ரூபாய் ஆனாலும் வந்து உங்களுடைய பட்ஜெட்டை மீறி போகுது அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ கிரெடிட் கார்டு இருக்குது, நம்ம எக்ஸ்ட்ராவாக தானே வாங்க போகிறோம், நம்ம ஸ்வைப் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு வந்து தோணும். நீங்கள் ஒரு பட்ஜெட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் வந்து வாங்க நீங்கள் வந்து பழகிக்கோங்க.
முடிஞ்ச அளவுக்கு இப்போ ரூ. 2000 நீங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா, ஒரு ரூ. 1500 வாங்க. ரூ. 1300 வாங்குங்க. அந்த ரூ. 700 உங்களுடைய சேமிப்புல போடுங்க. அப்படிதான் நம்ம வந்து சேமிக்க முடியும். பட்ஜெட் ஒண்ணு போட்டுட்டு அதுக்கு மேல எக்ஸ்ட்ராவா போட்டோம் அப்படின்னா, சேமிப்பு என்னைக்குமே நம்மனால வந்து பண்ணவே முடியாது. நீங்க போகும்போது முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு கிரெடிட் கார்டோ, டெபிட் கார்டோ எடுத்துட்டு போறதுக்கு பதிலா கேஷா கையில எடுத்துட்டு போங்க. அப்பதான் உங்கனால வந்து நம்மகிட்ட இவ்வளவு தான் காசு இருக்கு. நம்ம யார்கிட்டயும் போய் கடன் சொல்ல முடியாது. கடன்காரங்க கிட்ட போய் நம்ம வந்து எதுவும் பேசவும் முடியாது. கடைக்காரங்க கிட்ட போய் இல்ல நீங்க கணக்குல எழுதிக்கோங்கன்னு நம்ம சொல்லிட்டும் வர முடியாது. அதனால அதுக்குள்ள இருக்கிற ஒரு பொருள தான் நம்ம வந்து வாங்குவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து ஒரு பட்ஜெட்ட ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெளியில போறதுக்கு முன்னால ஒரு ஷாப்பிங் லிஸ்ட்டையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதே மாரி அந்த கேஷையும் எடுத்துட்டு போங்க. அந்த பட்ஜெட்டுக்குள்ள செலவு பண்ற மாரி. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா, நம்மனால கண்டிப்பா வந்து நெறைய காசு வந்து மிச்சம் பண்ண முடியும். கொஞ்சம் கொஞ்சமா வந்து சேமிக்க ஆரம்பிக்கலாம். எடுத்த உடனே ஒரு பெரிய சேமிக்க போணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து சேமிக்க ஆரம்பிக்கலாம். மாசத்துக்கு ஒரு ரூ. 500 ரூ. 1000 நம்ம வந்து சேமிப்புல இந்த மாரி விஷயங்களெல்லாம் அவாய்ட் பண்ணி நம்ம சேமிப்ப தொடங்கலாம். எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பு தோழி ஜெஸ்ஸி.